தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே இன்று 4ஆம் பாகமாக 1வது பாயிண்டாக தேவபக்தியின் வேஷத்தை தரித்தவர்களை விட்டு விலகும்படி உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார். தெய்வபக்தியின் வேஷத்தை தரித்து ஏமாற்றக்கூடிய ஜனங்களை அவங்களை விட்டு விலகும்படி தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறான். 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் இந்த சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். 5ஆம் வசனத்தில் தெய்வபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து, வேஷந்தரிகள் தெய்வ பாஸ்டர்கள் மாதிரி, தெய்வ பக்தி மாதிரி, ரொம்ப சன்னியாசி மாதிரி, ரொம்ப சாதுக்கள் மாதிரி, ரொம்ப அவங்கள பார்த்தாலே கையெடுத்து கும்பிடுற அளவில் வேஷத்தை தரித்து, ஆனால் அந்த தெய்வத்தினுடைய பலனை மறுக்கக்கூடிய நம்பாமல் அவிசுவாசியில் இருக்கக்கூடிய நிலைமையில் அநேகர் அண்டர்கிரவுண்டில் இருக்காங்க. அவங்கள அடையாளம் கண்டு அவங்கள விட்டு விலகு என்று உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறான். இந்த தேவபக்தியின் வேஷத்தை தரித்தவங்க யார் என்று மேலே எழுதியிருக்கிறான். கவனிங்க. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராகி இருப்பார்கள். தற்பிரியர்னா நம்ம நல்லா இருந்தால் போதும், நம்ம சாப்பிட்டா போதும், நம்ம பணம் சம்பாதிச்சா போதும், மற்றவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, தன்னை போலையே பிறரை நேசிக்கிறதுக்கு சம்பந்தமே இருக்காது. தற்பிரியர். அவன் நல்லா இருக்கிறதுக்கு அவன் ட்ரெஸ் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்லா ஸ்டைல் பண்ணணும், நல்லா இருக்கணும். தற்பிரியர். 2வது பணப்பிரியர். பணத்தில் குறிக்கோளாக இருப்பான். ஒரு ஊழியக்காரனை, ஒரு கள்ள ஊழியக்காரனை அடையாளம் கண்டு கொள்றதுக்கு பண காரியத்தை செக் பண்ணுங்கள், கண்டுபிடிச்சிடலாம். உண்மை இல்லாதவனாக இருப்பான், பண ஆசை உள்ளவனாக இருப்பான், தெய்வ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணக்கூடியவனாக இருப்பான், அரசியல்வாதியாக இருப்பான், வியாபாரியாக இருப்பான். அவன் எங்கிட்டு சுற்றினாலும் கடைசியில் அவன் பிரசங்கம் முடிவு பணத்தில் தான் முடியும். நல்ல காரியங்களுக்கு, தான தர்மங்களுக்கு, ஊழியங்களுக்கு, நல்ல சேவைகளுக்கு ஊழியக்காரன் கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் அவனுடைய ஆடம்பரங்களை பெருக்கி கொள்ள, அவனுடைய பேங்க் பேலன்ஸை அதிகரிக்க, அவனுக்கு 1 காரு 2 காரு பத்தாது, 4 காரு 5 காரு வாங்க, எல்லாமே ஓசியில் ஏசியில் உட்காந்து எல்லாமே அவன் ஒரு ஜமீன்தார் மாதிரி வாழ்கிறதுக்கு ஏழை எளிய மக்கள்கிட்ட 5 10 இந்த மாதிரி பிச்சைக்கார மாதிரி வாங்கி சுகபோகமாக திட்டங்களை அறிவித்து கர்த்தர் சொல்கிறாருன்னு போய் சொல்லி குறிக்கோளாக வரங்கள் முழுவதும் பணத்தை கட்டுறான்னு சொல்கிறான். ஜெபத்துக்கூட பணத்தை கட்டிடுங்க, நீங்கள் ஜெபிக்காதீங்க, இவ்வளோ தொகையை கட்டிட்டிங்கன்னா நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுவோம், ஷிஃப்ட்டு ஆள் போட்டு நாங்கள் ஜெபம் பண்ண வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி அநியாயம் அப்போஸ்தல காலத்தில் இருந்துச்சா? இயேசு அதை சொன்னாரா, ஏற்படுத்தினாரா? இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக கொடுங்கடான்னு தானே அனுப்புனார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் அனுப்பும்போது யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து அனுப்பலை. ஆனால் ஒரு குறையும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்கும்போது ஒரு குறையும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. உண்மையான ஊழியர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படும். அதிக பணம் இருந்தால் அவனுக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். பணம் அசாமை எல்லா தீமைக்கும் வேறாக போயிடும். அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே சீசர்கள் ஏசுக்கிட்ட வந்தாங்க. அப்போ இங்கே சம்பாதிக்கிற நோக்கத்தில் வர்றான்னா அது என்ன அர்த்தம்? அவன் கள்ள ஊழியக்காரன் தானே. யூதாஸ் மாதிரி நான்கு கொண்டு சேர்கிறது தான் அவன் முடிவு. அதனால் கள்ள ஊழியர்கள் தெய்வபக்தியின் வேஷத்தை தரிக்கிறவங்க யாருன்னா, 2வது பணப்பிரியர், 3வது வீம்புக்காரராகி இருப்பாங்க. வீம்புக்காரர்னா குதர்க்கமாக பதில் சொல்கிறது. நியாயமான பதில் சொல்லலாம், கேள்விகளுக்கு நியாயமான பதில் சொல்லலாம். திட்டமிட்டு வேணும்னே குதர்க்கமாகவே வீம்பு பேசிக்கிட்டே இருப்பான், சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பான், வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஊழியக்காரன் சொல்கிறேன். அடுத்து அகந்தை உள்ளவர்களாகி இருப்பாங்க. அகந்தை, தான் என்ற அகந்தை, பெருமை, மேட்டுமை,
அவன் ட்ரெஸ்ஸில் தெரியும், அவன் நடையில் தெரியும், பேச்சில் தெரியும், அவன் கண் மிடுக்கில் தெரியும். இவன் எந்த வகையிலையும் ஒரு மனுஷ பிறவிக்க அவன் லாக்கி இல்லாதவன் எப்படி தேவ ஊழியக்காரனாக இருக்க முடியும்? நிறையா பேர் அப்படி இருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிங்க. அகந்தை. அடுத்து தூசிக்கிறவர்களாகவும் இருப்பாங்க. சபிக்கிறது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் நிற்காதுன்னு இருக்கு. ஆண்டவர் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் வேதவாரகரே பரிசேயரேன்னு சொல்லி ஐயோ ஐயோன்னு சொன்னார். சபித்த மாதிரி தான் அத்தி மரத்தை சபித்தார். சபிக்கப்பட்டவங்களே என்று மத்தேயு 25:41 இடதுபுறத்தில் நிற்கவங்களே சொன்னார். இயேசு கிறிஸ்து மேல் அன்பு கூறாவிட்டால் அவன் சபிக்கப்படவனாக இருக்க கடவான்னு 1 கொரிந்தியர் 16:22 பவுலும் சொன்னான். வேறொரு சுவிசேஷத்தை சொல்கிறவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான்னு சொல்லி கலாத்தியர் 1:8-9 பவுல் சொன்னான். அது நியாயமான சாபம், அது நிற்கும். ஆனால் இது நியாயமில்லாத வகையில் அநியாயமாக அகந்தையாக தூஷிக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. அது நிற்காது. அது அவனுக்கே திரும்ப ரிட்டர்ன் ஆயிரும். அடுத்து தாய் தாப்பமாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பாங்க. கண்கண்ட கடவுளே தாய் தாப்பம் தானே. அவன் முதியோர் இல்லத்தில் தாய் தாப்பனை சேர்த்து விட்டு இவன் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணி என்ன செய்ய? ஒரு வயசான தாயை ஒரு கிறிஸ்துவ வீட்டில் ஒரு அம்மா ஒரு மருமக தள்ளி விடுறா. பாவம் அந்த அம்மா உட்காருது, தள்ளி விட்டு கீழே தள்ளி விட்டுறா. அது போலீஸ் கேஸ் ஆகி அந்த மருமகளை உள்ளே வச்சுட்டாங்களாம். இது தெரிஞ்சது, தெரியாதது எவ்வளவோ இருக்குது. கழுத்தை நெரிச்சு கொள்றதும் உண்டு, மருந்து கொடுத்து செக்கு உண்டு. இப்படி இந்துக்கள் எடுத்துக்கிட்டால் எத்தனையோ சாமியாருக கோயிலில் பிச்சை எடுத்துக்கிட்டு வயசான ஆளுங்க இருக்காங்கன்னா பக்தி பரவசத்தில் அவங்க சாமியார் ஆகலை. பிள்ளைகளால் துரத்தி விடப்பட்டு, சொந்தக்காரங்களால் துரத்தி விடப்பட்டு, சொத்து சுகத்தையெல்லாம் ஆட்டையை போட்டு எழுதி வாங்கிட்டு அந்த அம்மாவை அனாதியாக விட்டுறது. இப்படி நிறையா பேர் இருக்காங்கல்ல. அதனால் கண் காணுகிற ஒரு தாய் தகப்பனை அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? பெற்றோருடைய பாதத்தில் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி குரானில் சொல்கிறாங்க. அன்னையும் பிதாவும் முன்னிறு தெய்வம்னு சொல்லி நம்ம தமிழ் பழமொழி இருக்குது. தாய் தேர்ந்ததோர் கோயில் இல்லை, தந்தை சொல்வைக்க மந்திரம் இல்லை என்று ஔவையார் ஆத்திச்சூடில் அந்த மந்திரம் இருக்குது. உன் தகப்பனின் தாயும் கனமண்ணுவாயாக என்று நியாயப்பிரமாணத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. ஆகவே இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிட்டால் சிலுவையில் உயிர் விடும்போது கூட அதோ உன் தாய், அதோ உன் மகன் சொல்லி பெற்ற தாய்க்கு ஒரு ஆவிக்குரிய அன்பின் சீசன்கிட்ட அடைக்கலம் கொடுத்துட்டு தான் இறந்தார். தவிர அனாதியாக விட்டுட்டு போகலை. கடைசி வரைக்கும் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செஞ்சார். அதோடைய சீசர்களும் அப்படி தான் இருக்கணும். தாய் தகப்பனை கனம் பண்ணணும், மதியாரம் கொடுக்கணும் என்ற முறையில் தான் இங்கே சொல்லப்பட்டது. அடுத்து நன்றி அறியாதவர்களாயும். நன்றினா என்னன்னு தெரியாது. உப்பிட்டு வர உள்ளளவு நினைன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. இவன் நல்லா தின்னு கொளுத்து நம்மக்கிட்ட நல்லா தின்னாலும் கூட நன்றியை மறந்துடுறான். நம்மக்கிட்டேயே சாப்பிட்டு நமக்கே குழி பறிக்கிறான். என்னுடைய ஊழியத்தில் என்கிட்ட நன்மை பெற்றவங்க முழுவதும் எனக்கு துரோகியாக தான் மாறினாங்க. என்கிட்ட சாப்பிட்டேன் முழுவதும் எனக்கு பகையாளியாக மாறினான். என்னிடத்தில் நன்மை பெற்றவை முழுவதும் எனக்கு விரோதியாக இருந்து என் குடும்பத்தை அழித்து என்னை ஜெயிலில் வச்சு என்னை அடித்து மண்டையை உடைச்சி என்னை சித்திரவதை பண்ணி இன்றைக்கி அவங்கள எப்படி நம்ம நினைக்க முடியும்? நன்றியே இல்லையே. என்னுடைய வருமானத்தை பார்க்காம, என் தொழிலை பார்க்காம, என்னுடைய அந்தஸ்து வசதியை பார்க்காம முழு நேரமாக அவங்களுக்காகவே உழைச்சேன். இரவும் பகலும் பணம் சம்பளம் நோக்கத்தில் இல்லாமல் அவன் உயர்வுக்காகவே வாழ்வுக்காகவே பாடுபட்டிருக்கேன். அவன் இன்றைக்கி காரு பங்களா வந்த உடனே என்னைய மட்டமாக நினைக்கிறான், அடே புடேன்னு பேசுகிறான், வாடா போடான்னு பேசுகிறான். நன்றி இல்லாதவனாக இருக்கான். நன்றி அறியாதவர்கள் எவ்வளவோ பேர் என் ஊழியத்தில் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய நன்றி செய்தவங்கள இன்றைக்கும் நான் கரண்டில் இருக்கேன். இன்றைக்கும் அவங்கள போக்குவரத்துமாக இருக்கிறேன். போன மாதத்தில் கூட அருளப்பன்னு சொல்லி ஒரு ஐயா சாத்தூரில் இறந்துட்டார். 1984 நான் முழு நேர ஊழியத்துக்கு போகும்போது எனக்கு வீடு கொடுத்து உதவி செஞ்சவர், என் மேலே அன்பாக இருந்தவர்.
ரொம்ப வறுமையில் இருந்தாலும் என் மேலே பாசமாக இருந்தார். கர்த்தர் அவரை எனக்கு வீடு கொடுத்ததுனால கர்த்தர் அவரை ஆசீர்வச்சு படிப்படியாக உயர்த்தி அந்த ஊர்லேயே டீஸ்பிட்டி வண்டி வாங்கிட்டார். நல்ல வசதி ஆகிட்டார் அவர். அந்த நன்றிக்கு நான் அந்த ஊரை விட்டு வெளியே வரும்போது 2 பவுனில் மோதிரத்தை செஞ்சு எனக்கு போட்டார் அவர். ஐயா உங்கள் அன்பு உங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும் ஐயா, மோதிரம் எனக்கு அருவருப்பாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, வேண்டாம் ஐயா. இப்போ கூட தங்க மாதிரி வாசி போட்டால் எனக்கு பிடிக்காது. அந்த அந்த இதுவே அருவருப்பாக இருக்கும். வெள்ளை டைல் வெள்ளை ஜெயின் இருந்தால் அது பரவாயில்லாமல் இருக்கும். என்னமோ தெரியல, அவர்கிட்ட வாங்கி ஐயா வச்சுக்கங்க ஐயா திரும்ப கொடுத்துட்டேன். அப்பேற்பட்ட அன்புள்ளவர் இறந்துட்டார். இங்கேருந்து நான் ஒரு சின்ன வண்டி இருந்துச்சு, அந்த வண்டியிலேயே போய் அவரை நேரடியாக பார்த்து ஜெபம் பண்ணிவிட்டு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அடக்க ஆராதனையை முடிச்சுட்டு தான் நான் வந்தேன். இன்ன வரைக்கும் 40 வருஷத்துக்கு முன்னாடி அன்பு பாராட்டில் பழகின ஆளுகளையும் இன்ன வரைக்கும் நான் நன்றியாக இருக்கேன், பாசமாக இருக்கேன், அன்பாக இருக்கேன். எனக்கு மூத்த ஆளுகள் முழுவதும், எனக்கு ஊழியத்துக்கு உதவி செய்தவங்க முழுவதும் இன்ன வரைக்கும் நான் பாசமாக தான் இருக்கேன், அன்பாக தான் இருக்கேன். நன்றியை மறக்கக்கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்று இல்லாத மறப்பது அன்றே நன்று என்று குரலில் சொன்ன மாதிரி அந்த மாதிரி நன்றியில் இல்லாதவங்களாக காணப்படுவாங்க, நன்றியே இருக்காது. அடுத்து பரிசுத்தம் உள்ளவளாகி இல்லாதவளாகியும் இருப்பாங்க, பரிசுத்தம் இல்லாதவளாகியும் இருப்பாங்க. பரிசுத்தம்னா என்னன்னு கேட்பான். எல்லா அசிங்கம் அருவருப்பு, நல்லா பல்லு வளர்க்க மாட்டான். அவன் பல்லை பார்த்திங்கன்னா பல்லு வளர்க்க மாட்டான், ரொம்ப அருவருப்பாக இருப்பான். அவன் ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏதோ கடமைக்கு சீக்கிரமாக டக்கு டக்குன்னு போன மாதிரி இருக்கும். ஒரு நாகரிகமாக ஜென்டில்மேனாக இருக்கணுமா இல்லையா? அதுக்காக ஆடம்பரமாக இருக்குன்னு நான் சொல்லலை. அழுக்கானாலும் கந்தலானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளிச்சு குடின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எளிய முறையில் இருந்தாலும் சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். சரீரத்துலேயும் சரி, ஆவியிலையும் சரி, ஆத்மாவிலையும் சரி. இவன் எதுலேயுமே அவன் பரிசுத்தமாக இருக்க மாட்டான். வெளியே வேணால் பவுடர் போட்டுக்கிட்டு அந்த நேரத்தில் மினுக்கிக்கிட்டு இருப்பானே தவிர அவன் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். பரிசுத்தம்னா என்னன்னே தெரியாது, அருவருப்பாக இருப்பான், மற்ற வகையிலையும் டேஞ்சராக இருப்பான். அந்த மாதிரி ஆள்க இருப்பாங்க. அடுத்து 4ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சுபாவ அன்பு இல்லாதவங்களாக இருப்பாங்க. சுபாவ அன்பு, இயற்கையிலேயே ஒரு அன்பு பாசம் இருக்காது. மனைவி மேலே, பிள்ளைகள் மேலே, ஒரு பெற்றோர் மேலே, ஒரு சகோதரர் மேலே ஒரு பாசம் அன்பு இருக்கணுமா இல்லையா? இயற்கையிலேயே அவனுக்கு அந்த அன்பு இருக்காது. மிருக குணமாக இருப்பான், மிருகனாக இருப்பான், சுபாவ அன்பே இருக்காது. அடுத்து இணங்காதவர்களாயும், நல்ல சத்தியத்துக்கு இணங்க மாட்டான், நல்ல உபதேசத்துக்கு இணங்க மாட்டான், நல்ல சத்தியத்துக்கு இணங்க மாட்டான். எது எது பொல்லாததோ அதுக்கு தான் இணங்குவான், எது அருவருப்போ அதைத்தான் இணங்குவான், எது கேவலமோ அதைத்தான் இணங்குவான். அடுத்து அவதூறு செய்கிறவர்களாக இருப்பாங்க. அவதூறுனா இல்லாததாக இருக்கிற மாதிரி சொல்கிறது, பொய்யை பரப்புறது. என் மனைவி 2004 தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டாங்க. அவங்க தங்கச்சியுடைய புருஷனுடைய பாலியல் தொந்தரவால் 10 வருஷமாக வேதனைப்பட்டு துக்கப்பட்டு நாங்கள் இல்லாத நேரத்தில் உள்ளூர்லேயே வந்து திரும்ப டார்ச்சர் பண்ணதுனால அவளை தொந்தரவு பண்ணதுனால செத்துட்டா 2004. அவன் அந்த பழி நம்ம மேலே வந்துரும்லான்னு சொல்லி என் மேலே என் மாமியாவை விட்டு போய் கேஸ் கொடுத்து என்னைய திரும்பவும் கைது பண்ணி ஜெயிலில் வச்சாங்க. ஊழியக்காரன் தான். இந்த மாதிரி எவ்வளவு காரியம். அந்த அவதூறு, இவரே ஆளை வச்சு கொண்டுட்டார். இன்னொருத்தன் சொன்னால் மனைவியை கொலை செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பரப்பி. சகோதரர்களை அப்படி செய்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்கார், 2 மனைவியோடு இப்போ இருக்கார். மெட்ராஸில் ஒரு ஊழியக்காரங்கிட்ட 2 மனைவியோடு இப்போ வந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? 2004 என் மனைவி இறந்தா. அதன் பிறகு 2009 மதுரை JJOY அருள் பாஸ்டரு, சர்ச் ஆஃப் காட் பாஸ்டரு
மனோகரன் பாஸ்டரும், திருப்பரங்குன்றம் சாலோம் சர்ச்சு பாஸ்டரு வேதமணி பாஸ்டரும், லாயர் சாமித்துறை ஐயா முன்னிலைமையும், டாக்டர் செம்பூன் டேவிட் ஐயா தலைமையிலையும், இன்னும் நிறையா ஊழியர்கள் எனக்கு பேர் சொல்ல தெரியல, எங்கள் அண்ணே மாதிரி எங்கள் சொந்தக்காரன் என் பிள்ளைகள் முதற்கொண்டு ஆதரவோடு தான் 2009 எனக்கு கல்யாணம் முடித்து வச்சாங்க. அதை ஒருத்தன் மெட்ராஸுக்காரங்கிட்ட சொல்லி எனக்கு கூட்டங்கள்லாம் நடத்துறதுனால நோட்டீஸ் போட்டதுனால அந்த நம்பரை எடுத்து 2 மனைவியோடு இருக்கார், 2 மனைவின்னு சொல்லி அவதூறு பரப்பியிருக்கான். அவர் எனக்கு வேண்டிய பாஸ்டரு, என்னை வச்சு கூட்டங்கள்லாம் நடத்தியிருக்காரு. அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி 2 மனைவியோடு இப்போ இருக்கிறீங்களாமே, நல்ல வேலை என் இளைய மகன் ஜான் பால் வந்துக்கிட்டு இருந்தான், ஏன்ப்பா வாப்பா இந்தா பெரிய ரொம்ப சொந்தக்காரன்னு சொல்கிறீங்களா, இந்தா என்ன சொல்லியிருக்கான்னு இப்போ நீயே பதில் சொல்கிறான்னு. ஐயா என் இளைய மகன் இருக்கான், அவனே பதில் சொல்லட்டும், ஏன்னா நான் சொல்கிறத விட அவன் சொன்னால் தான் நல்லா இருக்குன்னு அவனையே பேச விட்டேன். அவன் அப்படிலாம் கிடையாது, எங்கள் அப்பா அப்படி இல்லை, 2004 எங்கள் அம்மா இறந்தாங்க, 2009 எங்கள் சம்மதத்தோடு எங்கள் அனுமதியோடு தான் எங்கள் அப்பாவுக்கு ஊழியக்காரங்களாம் சேர்ந்து ஒரு கல்யாணம் முடித்து வச்சாங்க. அவர் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, ஊழியத்தில் இருக்கார், அவருக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சம்மதத்தில் தான் அவர் முடித்து வச்சுருக்காரு. இப்போ அவங்க நல்லா தான் இருக்காங்க, இப்போ நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். 2 கல்யாணம் 2 மனைவியோடு இப்போ இருக்குது, அதெல்லாம் கிடையாது, பொய் சொல்கிறாங்கன்னு அவன் விளக்கம் சொன்னான். அவரும் புரிஞ்சுக்கிட்டார். திரும்ப இங்கே என் வீட்டுக்கே சர்ச்சு 2002 சர்ச் திறப்பு விழாவுக்கு வந்தாங்க. 22/2/2022 மே மாடி சர்ச்சை திறந்தேன். அதுக்கு அவங்க தான் திறந்து வச்சாங்க. ஐவர் குழுன்னு சொல்லி மெட்ராஸ்லேருந்து ஒரு 5 பேர் குழுவாக அதை திறந்து வச்சு அந்த ஜெபக்கூட்டத்தை ஆசீர்வதிச்சாங்க. அதில் ஒரு நபர் தான் அந்த பாஸ்டரு. எப்படி எவன் சொன்னான்னு கேளுங்க, 2 மனைவியோட சொல்கிறது பார்க்கணும், அவரை கேட்கணும் அப்படின்னு சொன்னார். வேணாம் ஐயா வேணாம், அவதூறு பறக்கிறது அவங்க நோக்கம். என் ஊர்களில் விசுவாசி வீடுகள்லாம் போய் அவர் சபைக்கு போகாதீங்க, சபைக்கு போகாதீங்க, போகாதீங்க. ஏன் இந்துக்கள் அப்படி சொல்லலை? தீவிரவாதிய இந்து தீவிரவாதிக ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்க தள்ளி இந்து முன்னணியெல்லாம் அந்த அநியாயத்தை செய்யலை. இவங்க வீடு வீடாக போய் அவரை சபைக்கு போகாதீங்க போகாதீங்கன்னு வீடு வீடாக சபைக்கு வர்றவங்களை வர விடாமல் செய்கிறது. இதெல்லாம் எப்படி சொல்கிறது? தெய்வ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவன் தானே, அந்த பலனை மறுதளிக்கிறவன் தானே, தூஷிக்கிறவன் தானே, அவதூறு பரப்புறவன் தானே. இவங்கெல்லாம் அடையாளம் கட்டு நம்ம விலக வேணாமா? ஆண்டவரே விளக்கிட்டார். இந்த மாதிரி ஊழியக்காரங்களை, கள்ள ஊழியர்களை கர்த்தரே ஒதுக்கிட்டார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இச்சை அடக்கம் அதாவது ஆசையை கண்ட்ரோல் பண்ணாமல், நல்லா பிரியாணி கிடச்சிச்சின்னா ஒரு வெட்டிடுவோம்னான்னு சொல்லி கழுத்து வரைக்கும் சாப்பிட்றது, சாப்பாடே பார்க்காத மாதிரி. உண்டி சுருக்கி உயிர் வாழ் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. பசித்திரு, விழித்திரு, தனித்திரு. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடக்கும் போதே 40 நாள் இரவும் பகலும் புசியாது இருந்தாருன்னு இருக்கு. அந்த கண்ட்ரோல் அவருக்கு இருந்துச்சு. இவங்களுக்கு அந்த கண்ட்ரோலுக்கு இச்சை அடக்கமே இருக்காது. இப்போ மூத்திரம் வந்தால் அடக்கிறோம்ல, டக்குன்னு வந்த உடனே மூத்திரம் இருந்தால் அது மனுஷ பிறவியா? அந்த மாதிரி ஆசைகள், இச்சைகள் பிசாச்சு கொண்டு வருவான். இயற்கையாகவே மனுஷன் மண்ணிலிருந்து படைச்சதுனால அந்த மண்ணு புத்தி, உலக புத்தி இருக்கும். 1000 வாசல் இருதயம், 1000 எண்ணங்கள் உதயம். அதை கண்ட்ரோல் பண்ணணும், சிறையாக்கணும், மாம்ச இச்சையை மேற்கொள்ளணும். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் இருக்குது. அப்படி மேற்கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவங்களாக நம்ம காணப்படணுமே தவிர அடிமையாக போயிடக்கூடாது. அதனால் இச்சை அடக்கம் இல்லாதவங்களாக அநேகர் இருப்பாங்க. இப்போ அநேகருக்கு யோசேப் மாதிரி பரீட்சை வச்சா தான் தெரியும். அவன் பரீட்சையில் ஓடிட்டான். அதுபோல் சில ஆளுங்க பரீட்சை வச்சா என்ன ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே என் ஊழியத்தில் இது மாதிரி நிறையா பரீட்சை தாண்டி வந்திருக்கேன். எவ்வளவோ வாய்ப்புகள், எவ்வளவோ சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். நான் கெட்டிக்காரன், இச்சை அடக்காமல் ஜெயிச்சிட்டேன்னு நான் சொல்லலை. கர்த்தர் என்னை பாதுகாத்தார், தப்புவித்தார், விலகும்படி செய்தார்.
ஒதுங்கும்படி செய்தார், கடந்து போகும்படி செய்தார், இன்னும் செய்கிறார், எப்போயும் இனிமேலையும் செய்வார். அதனால் இச்சை அடக்கம் உள்ளவங்களாக காணப்படும். கண்ட்ரோல் நம்ம வந்து இச்சை அடக்கம், அதுக்காக நினச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. என் கண் இச்சித்தவைகளை ஒன்றையும் நான் விளக்கலையான்னு பிரசங்கியில் 2:10 சாலமோன் சொன்னான். அதனால தான் 1000 மனைவியே கட்டான். கடைசியில் மனைவி பேச்சை கேட்டு அழிஞ்சே போனான், விக்கிர ஆராதனையாக போயிட்டான். கர்த்தர் சொல்லியும் மீறி கர்த்தருடைய கோபத்துக்குள்ளாகவே செத்தாண்டு அந்த 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் அந்த வரலாறு இருக்குது. காரணம் இச்சை. என் கண் இச்சத்தையே ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணலைன்னா மனுஷனாவன். அதனால் அவன் நீதிமொழிகளை அவன் அறிவுரை நமக்கு ஒன்றும் தேவையில்லை. சாலமோனிலும் பெரியவர் இயேசு. அவர் இச்சை அடக்கம் உள்ளவரா? 33 வருஷம் இந்த உலகத்தில் மனித பிறவியாக எல்லா விதத்துலேயும் பெண்களோட வாழ்ந்து, அம்மாவோட இருந்து, தங்கச்சிகளோட இருந்து, சகோதரர்களோட வாழ்ந்தும் குற்றமற்றவராய் பாவம் இல்லாதவராய் இருந்தார். யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களால் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்கேன், என்னை ஏன் விசுவாசிக்கலன்னு கேட்குறாரு. அவருடைய உடன் உள்ள சீசர்கள் சொன்னாங்க, எபிரேயர் 7:26 மாசு இல்லாதவர், பாவங்களுக்கு விலகினவர், வானங்களிலே உயர்ந்தவர், கூட இருக்கிறவன் சாட்சி கொடுக்கணும் ஐயா, அதான் சாட்சி. அதனால் தேவ பிள்ளைகளே, இயேசு எப்படி இச்சை அடக்கமுள்ளவராய் ஊழியம் செய்தாரோ அவருடைய சீசர்களும் அப்படித்தான் இருந்தாங்க. அவர் சீடர்களில் ஏதாவது பாலியல் தொந்தரவு, அந்த 12 சீசர்களில் எவனாவது ஒருத்தன் பணாசையில் போயிட்டானே தவிர பாலியல் தொந்தரவை இந்த இச்சை அடக்கமாக விபச்சார காரியங்களில் யாராவது விபச்சாரம் முதற்கொண்டு பேர் முதலாக உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாதுன்னு பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கன்னு தீமைத்தீக்க பவுல் சொன்ன மாதிரி எந்த வகையில் இந்த காரியங்கள் ஊழியக்காரனுக்கு வரவே கூடாது. அதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். வேகிறது பார்க்கலாம் விவாகம் பண்ணுறது நல்லது. ஒரு மனைவி செத்துட்டா விவாகம் பண்ணிக்க. இல்லை மனைவி இல்லாமல் சன்னியாசியாக கண்ட்ரோலான சிறிகளால் கரையாண்டி எங்கள் அப்பா பெரிய பரிசுத்தவானார் தான் இருந்து தொலை. அதில் ஒரு பரிசுத்தம் கிடையாது. இந்து சாமியாருக்கு எத்தனை பேர் மனைவி இல்லாமல் இருக்காங்க. நம்ம பிரதமர் மோடியே மனைவி இருந்தும் இல்லாதவராக தானே இருக்கார். அதனால் பெரிய பரிசுத்தம்னு சொல்கிறதா? விவேகானந்தர் கல்யாணம் ஆகாமல் இருந்தார், 39 வயசில், சின்ன வயசில் இருந்த சொல்கிறதா? மனைவியை விட்டுட்டு வந்த புத்தரை பரிசுத்தவான்னு சொல்கிறதா? அதனால் அது ஒரு பரிசுத்தம் கிடையாது. இச்சை அடக்கம் சொல்கிறது ஆசைகளை மேற்கொள்வது. ஒரு ஒரு நடனக்காரி, ஒரு வேசி, ஒரு பெரிய ராயல் வந்திருக்கா வாங்கன்னு சொல்லி விவேகானந்தரை ஒரு ரூமில் இருக்கும்போது கூப்பிட்ருக்காங்க. அவர் நான் வரமாட்டேன், அவளை பார்க்க மாட்டேன்னு மறுத்துட்டார். அந்த அம்மா சொல்லியிருக்கே, ஐயா நீ சன்னியாச்சி தானே, என்னை பார்த்தா என்ன, நான் உன்னை பார்க்க ஆசைப்பட்றேன், இந்தியாவிலேருந்து விவேகானந்தர் வந்திருக்கீங்க, பார்க்க ஆசைப்பட்றேன் அப்படி சொல்லும்போது, இல்லை நான் பார்க்க மாட்டேன், அதாவது மனசு மாறிடும், தடுமாறிடும் அவள் அழகை கண்டு. அப்போ அந்த அளவில் நீ கண்ட்ரோல் இல்லாதவனை, நீ இச்சை அடக்கம் இல்லாதவனை தானே இருக்கிற. நானே உன்னை பார்க்க வர்றேன்னா உன்னைய ஒரு சன்னியாசத்தை விரும்புகிறேன், ஒரு பக்தர், ஒரு கடவுளுடைய சித்தர் நான் வந்தா என்னால் முடியாதுன்னா இப்போ உனக்குள்ளே அந்த இச்சை இருக்குல்ல. அப்போ இவர் மன்னிப்பு கேட்டாராம். உண்மைதாப்பா, கரெக்டு, நீ சொன்னது உண்மைதான். இந்த மாதிரிலாம் பெரிய ஆளுங்க இருந்திருக்காங்க. காந்தியெல்லாம் 2 பொம்பளைங்களை நிர்வாணமாக இங்கிட்டு படுக்க விட்டு நடுவில் நிர்வாணமாக இவர் கிடந்தாராம். ஆசையை அடக்கிறாராம். எங்கே பார்ப்போம், நான் பாவம் செய்யாமல் தப்பு செய்யாமல் நான் இருக்கிற மாதிரி. அப்படிலாம் இதெல்லாம் பாருங்கள். புத்தர் மனைவியோடு இருந்திருக்கலாம். யசோதை அந்த அம்மா சொல்லிச்சான், ஏயா நீ என்கிட்டே இருந்து இந்த துறவரம் பூண்டு நீ இருக்கலாம்ல, ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் நைட்டில் நீ போன அப்படி சொல்லி ரொம்ப காலத்துக்கு பிறகு வீட்டுக்கு வந்திருக்கும் போது அந்த அம்மா கேட்டிருக்கு. ஆமாம், எனக்கு அப்படி சொல்லியிருக்கணும், ஆனால் நீ சங்கடப்படுவேன், நீ சம்மதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் நான் போனேன் அப்படின்னு சொன்னான். அந்த அம்மா, நீ இல்லாமையே என் உன் பையனை வச்சுக்கிட்டு நான் உன்னுடைய போதனையின்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா ரொம்ப அழகி உள்ளவ. நிறையா பேர் இப்போ கல்யாணம் கட்டுறதுக்கெலாம் வந்தாங்க. அந்த அம்மா விரும்பலை, வேண்டாம். புத்தரை விட அந்த யசோதி தான் சரியான ஒரு விரதம்னு சொல்லலாம்.
அதனால் உங்களுக்கு விரதத்துக்கும் கூடாது இருந்தால் வேகிறதை பார்க்கலாம் விவாகம் பண்ணுங்கிறது நல்லது. அதனால் இச்சை அடக்கம் ரொம்ப அவசியம். அது ரொம்ப ஊழியத்துக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. அடுத்து கொடுமை உள்ளவர்களாக இருப்பாங்கன்றிருக்கு. 2 தீமோத்தேயு 3:3 கீழே போட்டு கொடுமை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஊழியக்காரனில் சொல்கிறேன், ரொம்ப கொடூரவாதியாக இருப்பான். ஏழை எளியவங்களுக்கு இரக்கமே காட்ட மாட்டான். அவன் தொந்தி நிரப்புறது, அவன் பேங்க் பேலன்ஸை நிரப்புறது தான் அவன் குறிக்கோளை தவிர, ஏழை எளியவங்ககிட்ட வாங்குறமே வந்து லஞ்சம் கேட்குறான். ஐயா, ஒரு ஊழியக்காரன் திருமணம் நடத்துறதுக்கு லஞ்சம் கேட்குறான். இங்கிட்டு 10,000 கொடு, இங்கிட்டு 10,000 கொடு. ஒரு ஆள், ஒரு ஊழியக்காரர் பாவம், ஒரு அப்பாவி, ஒரு திருமணம் எதை புதுப்பிக்கணும்னு கேட்க போயிருக்கும்போது இவ்வளோ ரூபாயை கொடுன்னு லஞ்சம் கேட்டானா? எப்படி அவன் நல்ல ஒரு மனுஷ பிறவிலேயே அவன் சரியில்லைன்னா அவன் எப்படி ஊழியக்காரனாக இருக்கான்? ஆனால் அவன் பாஸ்டர்னு பேர், தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து யாரை பார்த்தாலும் பாருங்கள் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், இழிச்சவாங்க. அதனால் கொடுமை உள்ளவங்களாக இருப்பாங்க. நல்லோரை பகைக்கிறவளாகியும் இருப்பாங்க. நல்ல மனிதர்களை பகைச்சிருவான். சத்தியத்தை பேசுகிறவனை சத்துருவாக நினச்சிருவான். உண்மை உள்ள ஊழியர்கிட்ட நெருங்க மாட்டான், வரமாட்டான். எவன் பணம் இருக்கோ, எவனவனுக்கு ஆடம்பரம் இருக்கோ, எவன் அந்தந்த ஜாதி உள்ளவனாக இருப்பானோ அந்த ஜாதியிலேயே போய் சேர்றது, அவனுடைய ஆட்டையை போடுறது. அடுத்து 4ஆம் வசனத்தில் துரோகிகளாகி இருப்பாங்க. துரோகம், பாவியை விட மோசமானது துரோகம். நம்பிக்கை துரோகம். நம்பி இருப்போம், அவன் துரோகம் பண்ணிடுவான். நம்பி ஒரு பொருளை கொடுப்போம், கொடுக்க மாட்டான். நம்புவோம், அதுக்கு மாறாக நடப்பான். அதுக்கு பேர் தான் துரோகம். அடுத்து துணிகரம் உள்ளவளாக இருப்பாங்க. துணிகரம், இன்னொருத்த மனைவியை துணிகரமாக ஆட்டையை போடுவான், கெடுப்பான். இச்சக வார்த்தையை சொல்லி ஏமாற்றுவான், கூட்டிகிட்டே போயிடுவான் சிலர். இதெல்லாம் துணிகரம் இல்லையா? மருந்து வச்சு கொள்வது துணிகரம். அடுத்து இருமாப்பு உள்ளவளாக இருப்பாங்க. இருமாப்புன்னா ஆணவம், திமிருன்னு அர்த்தம். என்னடா செஞ்சிருவேன், கடவுள் என்ன என்னை தண்டிச்சிருவாரா? நியாயந்திருப்பு நாளில் நான் பார்த்துக்கிறேன். கடவுளை பற்றியோ நியாயந்திருப்பை பற்றியோ கொஞ்சம் கூட பயம் இருக்காது. திமிராக பேசுவான். இருமாப்பு, ரப்பன் டைப்பாக இருப்பான். பசுத்தோல் போர்த்தின புலின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அடுத்து தேவப்பிரியராக இராமல் சுகபோக பிரியராக இருப்பாங்க. தேவனுக்கு பிரியமாக நடக்காமல் இவன் சுகத்துக்கு எது பிரியமோ அதில் நடப்பான். கர்த்தருக்கு பிரியமானதுன்றது சோதித்து பார்த்தா எவ்வளவோ நன்மையான காரியங்கள், எவ்வளவோ பரிசுத்தமானதெல்லாம் இருக்குது. தேவ பிரியர், தேவனுக்கு பிரியமாக நடக்காமல். மத்தேயு 17:5 இயேசுவை பார்த்து பிதா சொன்னார், இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க. அப்போ தேவனுக்கு இயேசு பிரியமாக நடந்ததுனால தான் என்னை அவர் தனியே விடலை. அவர் எப்போதுமே அவர் சித்தத்தை, அவர் பிரியமானதையே நான் செய்கிறதுனால என்னை பிதா தனியே விடலைன்னு இயேசுவே சொன்னார். அப்போ தேவனுக்கு பிரியமாக இயேசு நடந்ததுனால தான் இவருக்கு செவி கொடுங்கன்னு அந்த தேவனே சொன்னார். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானது என்ன என்பது நிருபங்களை பாரு, சுவிசேஷங்களை பாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தை பாரு. நீ இன்னொருத்தனை பார்க்காத, இன்னொரு ஸ்தாபனத்தை பார்க்காத, பைபிள் காலேஜை பார்க்காத, இன்னொரு எழுதின புஸ்தகத்தை பார்க்காத, இந்த புஸ்தகத்தை பாரு, தேவனுக்கு பிரியமானது பாரு. ஆகவே தேவ பிரியராக இல்லாமல் சுகபோகா நல்லா ஸ்டைல் பண்ண, பியூட்டி பார்லரில் போய் நல்லா அலங்காரம் பண்ண, கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ண, விதவிதமாக லேட்டஸ்டாக சிங்காரிக்க, சுகபோகமாக வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் சொல்லி 1 தீமோத்தேயு 5 ஒரு பொம்பளைய, ஒரு விதவையை பற்றி பவுல் சொல்லலையா? வீடு வீடாக தெரிகிறது, வெட்டி பேச்சு பேசுகிறது, விபச்சாரம் வேசித்தனத்தில் பூந்து விளையாடுறது, சுகபோகம், உயிரோடு செத்தவன் இருக்கு. அதுபோல் இவங்க தெய்வ பிரியராக இராமல் சுகபோக பிரியராக இருக்காங்க. பெண்கள் இருந்த மாதிரி ஆண்களையும் இருக்காங்க. இத்தனையும் சொல்லிவிட்டு 5ஆம் வசனத்தில் தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவளாகி இருப்பாங்க. இந்த லிஸ்ட் முழுவதும்
நோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உள்ளவங்களை நீ விட்டு விலகு. அன்றைக்கி தீமோத்தேயுக்கு பவுல் சொன்னது தான் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கு சொல்கிற ஆலோசனை. அதான் ஆதி அப்போஸ்தலரை தயவு செய்து பின்பற்றுங்கன்னு சொல்கிறது காரணம். அவங்கள பின்பற்றினா நமக்கு நல்ல புத்தி வரும். ஏதோ பூவோட நாரும் சேர்ந்தா நாரும் மனம் பெறும்னு சொன்ன மாதிரி இந்த உபதேசங்களோடு நம்ம சேரும்போது கொஞ்சமாவது ஒரு உணர்வு நமக்கு வரும். அதனால தான் தயவு செய்து சொல்கிறேன், இன்றைக்குள்ள போதகங்களையோ ஸ்தாபனங்களையோ பைபிள் காலேஜையோ இன்றைக்குள்ள ஆவிக்குரிய தகப்பேன்னு சொல்கிற ரெவரண்ட்டு இந்த மாதிரி பேசப்புன்னு சொல்கிற எல்லா ஆளுகளையும் விட்டுட்டு ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றுங்க, அவங்க நடைமுறைகளை பின்பற்றுங்க. இன்றைக்குள்ள தெய்வ பக்தியின் வேஷத்தை தரிக்கிற நிறையா பேர் இருக்காங்க, அவங்கள விட்டு விலகி ஆதி அப்போஸ்தலரோட உபதேசத்தோடு ஒண்டிக்கலுங்க. கர்த்தர் நம்மை அந்த மாதிரி கடைசி காலத்தில் கொடிய காலங்கள்னு போட்டிருக்கு. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாகன்னு சொல்லி 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு இல்லையா? அன்னைக்கு அது வரலை, வருமென்று அறிவாயாக இப்போ வந்துருச்சு. இன்றைக்கி கொடிய காலத்தில் தான் இருக்கும். முடிவு காலம் அது. இயேசு வரும்போதே கடைசி காலம் ஆயிடுச்சு. அந்தி கிறிஸ்துக்கள் நிறையா அன்றைக்கே வந்துட்டாங்க. கடைசி காலம் இன்றைக்கி கொடிய காலம், முடிவு காலம் சமீபம். இன்னும் அடுத்து காலம் செல்லாமல் போயிடும். வெளிப்படுத்தல் 10:6 இனி காலம் செல்லாமல் போயிடும். செல்லாமல் போகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஆளுக நம்மளை ஆட்டையை போடாமல் கெடுக்காமல் நம்மளை அபகரிக்காமல் ஏமாற்றாமல் ஒருவனாலும் நம்ம வஞ்சிக்கப்படாமல் இருக்க இந்த பக்தியின் வேஷத்தை தரித்தவங்களை அடையாளம் கண்டு விலகிடுவோம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. நன்றி, வணக்கம்.